மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்ற நம்பிக்கை எதிர்க்கட்சிக்கு வர வேண்டும். அந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தலைவர்களுக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் வர வைப்பது யார் என்று சொன்னால், இங்கே அமர்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 2500 நிர்வாகிகள். நீங்கள் அப்புழுக்கட்ட நிலையிலே கடுமையாக உழைப்பீர்கள் என்று சொன்னால், அந்த கூட்டணியிலே இருக்கின்றவர்கள் எடப்பாடியுடைய இல்லம் நோக்கி வருவார்கள். கடன் வாங்குங்க, கடன் வாங்குறது தப்பே இல்ல. எதுக்காக வாங்குறீங்க? நம்முடைய இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். நம்முடைய தொண்டன் மகிழ்ச்சியோடு மீண்டும் உழைக்க வேண்டும். அவன் மகிழ்ச்சியாக வைப்பதற்கு நாம் கடன் வாங்கியாவது இன்றிலிருந்து சரியாக அடுத்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்ற நாட்கள் சரியாக 16 மாத காலங்கள். இந்த 16 மாத காலத்துக்கு முன்பாக 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்மை எதிர்த்து நின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 520 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி ஆட்சியில் அமர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் 3.5 ஆண்டு காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று சொன்னால் இல்லை. மாறாக தன்னுடைய வாரிசை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த தலைமையேற்பதற்குரிய சூழலை உருவாக்கி துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து அரசியலில் எந்தவித வெட்கமும் இல்லாமல் பல முன்னோடிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் மகனை இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்பதற்காக 3வது இடத்திலே அமர வைத்திருக்கிறார்கள். இதனால் அரசியல் ரீதியாக அவர் வீழ்ந்து விட்டார். மாறாக மக்களிடத்திலே நாம் சென்று வெற்றி பெறுவதற்கு 16 மாத காலம் இருக்கிறது. இந்த 16 மாத காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே அமர்ந்திருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், சார்பு அமைப்பினுடைய நிர்வாகிகள், நாம் தான் இந்த 16 மாத காலத்தில் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அப்படி தயார்படுத்திக் கொள்வதற்கு நம்மை நாமே முழுமையாக உணர்ந்து கட்டுக்கோப்பாக தலைமை பொறுப்பில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் கீழே இருக்கின்றவர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நாம் தயாராகிக் கொண்டிருக்க வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளிலும் சரி, புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளிலும் சரி, நாம் சுவர் விளம்பரங்களை பார்ப்போம் என்று சொன்னால் குறைந்திருக்கிறது. அடுத்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் அடுத்த ஆண்டு நாம் கொண்டாடுகின்ற பொழுது தேர்தல் வர இருக்கிறது. அப்படி தேர்தல் வருகின்ற அந்த சூழலில் நாம் நம்மை இப்பொழுது தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வருகின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளிலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளிலும் மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்ட வாரியாக சுவர் விளம்பரங்களை மிக எழுச்சியோடு நாம் அங்கே கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று நாம் சொல்ல வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய பணி. இந்த பணியில் ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளர்களும் முனைப்போடு செயலாற்ற வேண்டும். அப்படி முனைப்போடு செயலாடுவதற்கு சில ஒன்றிய கழக செயலாளரிடத்திலே பொருளாதார ரீதியாக அவரிடத்திலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் நல்ல திறமை வாய்ந்த உழைக்கின்ற ஒரு நபராக இருப்பார். அந்த உழைக்கின்றவருக்கு உறுதுணையாக அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களை போன்றவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இந்த இயக்கத்திலே நீண்ட காலமாக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வகித்து அதனால் பதவி சுகத்தை அனுபவித்திருக்கின்ற நிர்வாகிகள் மனமு வந்து அந்த உழைக்கின்ற நிர்வாகிகளுக்கு பொருளுதவியை நாம் தர வேண்டும். நாம் இந்த பணி சிறப்பாக செய்வோம் என்று சொன்னால், அடுத்ததாக இந்த 16 மாத கால ஆட்சி 16 மாத காலத்தில் இந்த ஆட்சி செய்த தவறுகளை
இந்த ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கின்ற அந்த நிலையிலே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாவட்ட கழக செயலாளர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். 16 மாத காலத்தில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் குறைந்தது 10 ஆர்ப்பாட்டங்களாவது இந்த 16 மாத காலத்தில் நடத்திருக்க வேண்டும். இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் கடுமையாக உழைக்கின்ற அந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்வது யார்? இந்த தேர்தலில் நம்மை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டு வருவது யார் என்று சொன்னால் கட்சி ஒன்றே போதும், தன் தலைவன் ஒன்றே போதும். தலைவன் நலனுக்காகவே தன்னை முழுமையாக வாழ்ந்து கொண்டு மடிகின்ற அந்த உண்மையான லட்சக்கணக்கான 2 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய உணர்வுகளை ஏற்று அவனுக்குரிய பொருளாதார உதவியை நாம் செய்ய வேண்டும். அவன் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிறான் என்று சொன்னால் தடுமாறக்கூடாது, எங்கேயாவது வர முடியாமல் நின்றுவிடக் கூடாது. அந்த தொண்டன் வருவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் முறையாக அவர்களுக்கு வண்டி கொடுத்து, வண்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு அன்றைய உணவு மற்ற செலவுகளை முழுமையாக கொடுத்து அந்த தொண்டனை வரவழைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி வெற்றி பெற செய்கின்ற பொழுது அங்கே அரசியல் களம் சூடுபிடிக்கும். அரசியல் களம் சூடுபிடிக்கின்ற அந்த சூழலில் நமக்கு எதிரி மக்கள் பேசுவார்கள். அண்ணா திமுகவுக்கு எதிரி திமுக, திமுகவுக்கு எதிரி அண்ணா திமுக. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது. திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சக்தி படைத்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு நல்ல வலிமை மிக்க ஒரு சாதாரண நிலையிலிருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தக்கூடிய சக்தி படைத்த ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அன்பான தலைவர், பண்பான தலைவர், எளிமையான தலைவர், எப்பொழுது பார்த்தாலும் சென்றாலும் உடனடியாக பார்க்கக்கூடிய தலைவர். அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் முதன்மையான தலைவர். ஏனென்று சொன்னால் மழை பெய்கிறது, ஊத்தங்கரையிலே கடுமையான மழை. நான் காலையிலே மாவட்ட கழக செயலாளரோடு ஒன்றிய கழக செயலாளரோடு அந்த பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன். தொலைபேசி போன் பண்ணுகிறது. உடனே ஒரு ஒன்றிய செயலர் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார். அண்ணே, அண்ணன் பேசுறார். யாருப்பா? நான் மாவட்டம் இல்ல, அதான் அண்ணன் பேசுறார். யாருப்பா? போச்சு குடு பேசுறேன். என்ன வணக்கம் வணங்க. ஏங்க என்ன நிறைய மழையாம? ஆமாங்க, நான் பாட்டு வரேங்க. எந்த கட்சியுடைய தலைவன் அங்க இருக்கின்ற பிரச்சனையை முன்வைத்து நான் வருகிறேன் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு தலைவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவன், நம்முடைய தலைவன். நம்முடைய தலைவன் நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. உடனே நம்முடைய ஐடி விங் போட்டா என்ன போட்டா தெரியுமா? ஊத்தங்கரையில் எடப்பாடியார். ஊத்தங்கரையில் எடப்பாடியார் போட்டது அன்னைக்கு முழுசும் வைரல். அதுதான். இன்னொன்னு, இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் உழைக்கின்றதற்கு இணையாக அதற்கு மேலும் இந்த தேர்தல் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பது தகவல் தொழில்நுட்பம். அதை இளைஞர்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது. ஏனென்று சொன்னால் மக்கள் வாக்களித்து பலமுறை நாம் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட வெற்றி பெற்று 2016 கூட்டணியே இல்லாமல் தேர்தல் களத்தில் நின்றார்கள். மக்களை நம்பினார்கள். முழுமையாக வாக்களித்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 32 ஆண்டுகளுக்கு பின்பாக வெற்றி பெற்று
மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பேற்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால்தான் வருகின்ற 26 தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் திண்ணை பிரச்சாரம் மிக மிக முக்கியம். திண்ணை பிரச்சாரம் என்று சொன்னால் ஒவ்வொரு பூத்திற்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் உத்தரவு போட்டிருக்கிறார். ஒவ்வொரு பூத்திலேயும் ஒரு கிளையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கிளையோடு இணைந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மகளிர் அணி நிர்வாகிகள், அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், ஏனென்று சொன்னால் வீட்டில் வேலை செய்து குறைந்தபட்சம் ஒரு 4-5 மணி நேரம் உங்களுக்கு அந்த இடைவெளி கிடைக்கும். அந்த 4-5 மணி நேரத்தில் அன்பு சகோதரிகள் பொறுப்பாளர்கள் அந்த பகுதியில், அந்த பூத்துக்கு சம்பந்தப்பட்ட பகுதியில் அந்த 1000 வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 வீடு இருக்கும். 200 வீட்டில் பிரித்துக் கொண்டு ஒரு நாளைக்கு 5 வீடு என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்குள்ள பார்த்து விடும். கிட்டத்தட்ட 16 மாத காலம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு 10 முறையாவது ஒரு வாக்காளர் நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள். 2026 வெற்றி உறுதி. கூட்டணி பற்றி சொல்லுகிறார்கள். ஆட்சியினுடைய நிலைப்பாடை கூட அவர் முழுமையாக நம்பவில்லை. கூட்டணியைத்தான் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார். எங்களது கூட்டணி பலமாக இருக்கிறது, கூட்டணி பலமாக இருக்கிறது. அதிலே ஒரு தலைவர் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னார் என்று சொன்னால் உடனடியாக அவரை அழைத்து அருகாமையிலே உட்கார வைத்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்து நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று கூட்டணியை நம்பி இருக்கிறார். நம்முடைய தலைவர், நம்முடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் 2 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய உழைப்பை அவர் நம்பி இருக்கிறார். அப்படி உழைப்பை நம்பி இருக்கின்ற நீங்கள் கடுமையாக உழைப்பீர் என்று சொன்னால் ஒரு 5-6 மாசத்துக்குள்ளாக கூட்டணியிலே இருக்கின்ற மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுச் செயலாளத்திலே தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அடுத்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்துவிட்டது. மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்ற நம்பிக்கை எதிர்க்கட்சிக்கு வர வேண்டும். அந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தலைவர்களுக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் வர வைப்பது யார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 2500 நிர்வாகிகள். நீங்கள் அப்பொழுக்கட்ட நிலையிலே கடுமையாக உழைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கூட்டணியிலே இருக்கின்றவர்கள் எடப்பாடியுடைய இல்லம் நோக்கி வருவார்கள். அப்படி இல்லம் நோக்கி வருவதற்குரிய சூழலை நாம் இந்த செயற்குழு பொதுக்குழுவை சூழலை ஏற்போம். கடுமையாக உழைப்போம். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்போம். ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயலாற்றுவோம். பெரியவன் சிறியவன் என்று இல்லாமல், உயர் பதவி கீழ் பதவி என்று இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றே. அதற்கு உதாரணம் நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார். மழை பெய்கிறது, அங்கே இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் ஓடுகிறார், மாவட்ட செயலாளர் ஓடுகிறார், அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் ஓடுகிறார்கள். ஆனால் எங்கோ இருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மக்கள் துயர்படுகிறார்களே என்று சொல்லி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக எடப்பாடியார் இருக்கின்ற காரணத்தினால் உறுதியாக அடுத்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார். அந்த வெற்றிக்கு அடித்தளம் நம்முடைய தியாகம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொலைநோக்கு பார்வை. விட்டு கொடுத்து அரவணைத்து செல்வீர் என்று சொன்னால் 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் முதலமைச்சராக வருவார். அப்படி வருவதற்கு இங்கே இருக்கின்றவர்கள் உங்களுடைய உழைப்பால், உங்களுடைய அரவணைப்பால் லட்சக்கணக்கான தொண்டர்களை அரவணைத்து கடுமையாக உழையுங்கள். நமக்கு இருக்கின்றது 16 மாத காலம். இந்த 16 மாத காலம் முழுவதும் நாம் ஃபீல்ட்லயே தான் இருக்கணும், ஃபீல்ட்லயே இருக்கணும். அப்படியே பொருளாதாரம் கூட கடன் வாங்குங்க. கடன் வாங்குறது தப்பே இல்லை. எதுக்காக வாங்குறீங்க? நம்முடைய இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். நம்முடைய தொண்டன் மகிழ்ச்சியோடு மீண்டும் உழைக்க வேண்டும். அவன் மகிழ்ச்சியாக வைப்பதற்கு நாம் கடன் வாங்கியாவது இந்த வெற்றியை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, அள்ளி கொடுத்த தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும்.
அதை போல நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் அள்ளி கொடுத்த தலைவர் தான் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். ஆக அந்த வழி வந்திருக்கிற நம்முடைய பரம்பரைகளில் ஒருவராக, கடையேழு வெள்ளர்களில் ஒருவராக இருந்த எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திகழ்ந்தாரோ, அப்படி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திகழ்ந்தாரோ, அதை போல